ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது ஃப்ரூட்ஸ் அப்படின்னாலே நம்மளோட ஸ்கின்னை க்ளோ பண்ணும், லைட்டன் பண்ணும், நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இந்த வீடியோவில் அதுதான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். 7 நாளைக்கு 7 ஃப்ரூட் வச்சு நம்ம 7 days சேலஞ்ச் பார்க்க போகிறோம். எந்த அளவுக்கு நம்மளோட ஸ்கின் லைட்டனாக க்ளோவிங் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டே நான் யூஸ் பண்ண போகிற ஃப்ரூட் வந்து வாட்டர்மெலன். இந்த சம்மருக்கு நம்மளுக்கு நல்லாவே அவைலபிளாக இருக்கும். நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா ஹைட்ரேஷனாக வச்சுக்கும். இதை வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கலாம் வேணாம், நீங்கள் அப்படியே ஒரு பீஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க நம்மளோட ஃபேஷியலுக்காக. ஸோ இந்த பீஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு டே நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்க்ரப்பிங் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்க்ரப்பிங் பண்ணிவிட்டு ஆரம்பிங்க. நான் எப்போவுமே 7 days சேலஞ்சில் சொல்கிறது தான். அரிசி மாவில் கொஞ்சமாக தண்ணி கலந்து ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க ஃபேஸில். அதுக்கப்புறமா வாட்டர்மெலன் வச்சு அப்படியே நல்ல ஒரு மசாஜ் கொடுங்க. நம்ம கையை வச்சு இந்த மாதிரி அழுத்தினாலே நம்மளுக்கு நேச்சுரலாகவே ஜூஸ் கிடைக்கும். அதை வந்து யூஸ் பண்ணி நல்ல ஃபேஸில் வந்து நீங்கள் ஃப்ரூட் அப்படிங்கிறனால ஒரு 5 to 7 minutes வரைக்கும் நல்ல மசாஜ் கொடுக்கலாம். நல்ல கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். ஃப்ரூட் அப்படிங்கிறனால நான் எதுவுமே சொல்ல வேணாம், நல்ல ஒரு க்ளோ இருக்கும், ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாக தெரியும் நம்மளோட ஸ்கின்னு. அடுத்த நாள் வந்து நான் பப்பாயா தான் யூஸ் பண்ணுறேன். பப்பாயா நம்மளோட ஸ்கின்னுக்கு எவ்வளோ நல்லதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். செம்மையாக கிளாஸியாக இருக்கும். நல்ல ஒரு பீஸ் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி இந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். க்ரீம் மாதிரி இருக்கும், அது நல்லா ஷைனிங்காக இருக்கும் அந்த க்ரீமை. அதே மாதிரி தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பப்பாயா வச்சு எப்போதுமே வீக்லி ஒரு டைம்னாவது ஃபேஸ் பேக் போடுறது ரொம்பவே நல்லது. ஸ்கின் வந்து நம்மளுக்கு கிளாஸியாக வேணும் அப்படின்னா பப்பாயா வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. பப்பாயா வச்சு நான் ஃபேஷியல் கூட போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் கார்டில். நல்ல ஒரு கிளாஸ் லுக் இருக்கும். பப்பாயாவை நான் எப்போதுமே என்னோடய ஸ்கின்னில் வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ மை ஃபேவரட் இது. நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் மசாஜ் பண்ணிவிட்டு. பாருங்களேன், பப்பாயா போடும்போது உங்களுக்கு தெரியுதா அந்த க்ளோ இருக்கும். போட்ட உடனே ஒரு க்ளோ வந்து பப்பாயா வந்து கொடுக்கும். செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டே 3ல் வந்து நான் பனானா யூஸ் பண்ணுறேன். பனானா பற்றி நான் சொல்லவே வேணாம். ரீசெண்டாக பனானாவோட தோல் வச்சு நான் வந்து டார்க் சர்க்கிளுக்கு ரெமடி போட்டிருப்பேன். செம்மையான ரெமடி, பார்க்காதவங்க பாருங்கள். இது ஒன்றும் இல்லை, நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கணும். எப்போதுமே நம்ம ஒரு பனானா சாப்பிடும்போது ஒரு பீஸ் மட்டும் கையில் அப்படியே நீங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸில் பண்ணிங்க அப்படின்னா செம்மையாக இருக்குங்க. ஒரு சூப்பரான இன்க்ரீடியன்ட் வந்து பனானா. நம்மளோட ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது, நம்ம மறக்கவே கூடாது. அண்ட் வந்து பனானா நம்மளோட ஸ்கின் லைட்டனிங்க்கும் டேனை ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் ஹெல்ப் பண்ணும். ஸ்கின்னை செம்மையாக க்ளோவாக வச்சுக்கும். எல்லா ஸ்கின் டைப்புமே பனானா வந்து யூஸ் பண்ணலாம். போஸ் இருக்கவங்களுக்கு நம்மளோட ஸ்கின் வந்து டைட் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். இது மாதிரி நிறைய வந்து பனானாவோட பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்மளோட ஸ்கின்னுக்கு. நல்லா பாருங்களேன், செம்மையான ஒரு மாஸ்க் போட்ட மாதிரி இருக்குல்ல, செம்ம கிளாஸியாக. ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். எல்லா ஃப்ரூட்டுமே நீங்கள் 7 minutes வரைக்கும் தாராளமாக மசாஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ரீஅப்ளை பண்ணிவிட்டு ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். பாருங்களேன், பனானா போட்டோன்னா அப்படியே நல்ல ஒரு கிளென்ஸ் பண்ண மாதிரி இருக்குது பாருங்களேன். ஸ்கின்னு டேனை ரிமூவ் பண்ணி பளிச்சுன்னு இருக்குது. டே பை டே வந்து ஸ்கின் வந்து க்ளோ ஆகுது, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்த நாள் வந்து நான் ஆப்பிள் யூஸ் பண்ணுறேன். நான் எப்போதுமே ஆப்பிள் சிடார் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ஆப்பிள் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரீசெண்டாக ஆப்பிள் வச்சு நான் போட்டிருக்கேன், வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி அப்படியே தோலோடையே போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கேன். கொஞ்சம் வெதுன்னு தண்ணியில் வந்து ஆப்பிளை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பீஸ் மட்டும் அப்படியே போட்டு எடுத்துக்கோங்க. தோலோடையே ஃபேஸ் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஆப்பிள் வந்து நல்ல ஒரு கிளென்சிங் இன்க்ரீடியண்ட். நம்மளோட ஸ்கின்னை வந்து டீப்பாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஆப்பிள் வந்து ரொம்பவே நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதே மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஐஸ் க்யூப் போட்ட மாதிரி ஸ்கின் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்தளவுக்கு ஆப்பிள் வந்து நம்மளோட ஸ்கின்க்கு வந்து மேஜிக் பண்ணும். நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு எப்போதும் போல் தான் ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ட்ரை ஆனதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம். வெறும் ஃப்ரூட் மட்டும்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபேஸ் பார்த்தீங்களா, ஒரு ஃபேஸ் பேக் போட்ட அளவுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியாக ப்ரைட்டாக தெரியுது. ஸோ ஒரு சிங்கிள் பீஸ் வந்து ஃப்ரூட் எவ்வளோ மேஜிக் பண்ணுது பாருங்கள். அடுத்த நாள் வந்து நான் யூஸ் பண்ணுறது பொமக்ரானட் பற்றி நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். பொமக்ரானட்டை யூஸ் பண்ணி எல்லா ஃப்ரூட்டையும் யூஸ் பண்ணி நான் அப்பப்போ ஏதாவது வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன்.
ஸோ பொமக்ரானேட் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே எடுத்துட்டேன். என்னாச்சுன்னா அந்த சீட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஜூஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். டே 1லேயும் டே 7லேயும் நம்ம ஸ்க்ரப்பிங் பண்ணால் போதும். அரிசி மாவு வச்சு மட்டும் பண்ணால் போதும். இல்லைன்னா ஏதாவது ஃப்ரூட் அந்த ஜூஸ் கூட நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். மசாஜ் பண்ணிக்கோங்க. பொமக்ரானேட் வந்து நம்மளோட ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். மசாஜ் பண்ணும்போது ஸ்கின் நல்லா பிரைட் பண்ணும். ஸ்கின் லைட்டனிங்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் பொமக்ரானேட்டை. நல்லா மசாஜ் பண்ணுறது எல்லா ஃப்ரூட்டையும் ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கும். அதனால் மசாஜிங் மட்டும் மறக்காதீங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா ஸ்கின் வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் இருக்குது. ஸோ அடுத்து வந்து டே 6 நம்ம வந்துட்டோம். ஆரஞ்சு தான் யூஸ் பண்ண போகிறேன். வெயில் காலத்தில் தாராளமாக ஆரஞ்சு யூஸ் பண்ணலாம். ஒரு பீஸ் மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் மிக்சியில் எதுவுமே போட போகிறதில்ல. இதை வந்து நான் அப்படியே உரிச்சிட்டு உள்ளே இருக்க அந்த பல்ப்ஸ் மட்டும் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஆரஞ்சு வந்து வெயில் காலத்தில் சில பேர் வந்து இச்சிங் இருக்கும். ஸோ லெமன் டொமேட்டோலாம் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது தான், அவாய்ட் பண்ணுறது. பட் வந்து ஆரஞ்சு வந்து நம்மளோட ஸ்கின் டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். லெமன் மாதிரி ரொம்ப ஹார்ஸாக இல்லாமல் நல்லாவே இருக்கும். ஸ்கின்னை நல்லா கிளென்ஸ் பண்ணும் எப்போதுமே. ஸோ ஆரஞ்சு வந்து கிளென்சிங்க்கு நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு போட்டாலே ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். நீங்கள் மற்ற ஃப்ரூட்டோட இப்போ ஆரஞ்சு பார்த்தீங்களா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். இந்த பல்ப்ஸ் மட்டும் நான் நல்லா வந்து இது பண்ணிக்கிறேன். டார்க் சர்க்கிளுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் ஆரஞ்சு நம்மளுக்கு. ஸ்கின் லைட்டனிங்க்கு அந்த மாதிரி டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு நல்ல இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. ஆரஞ்சு இந்த மாதிரி நான் ட்ரை ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வாஷ் பண்ணது பார்த்தீங்களா ஸ்கின் அப்படியே பளிச்சுன்னு இருக்குது. ஏதோ ஒரு தேஜஸ் அந்த மாதிரி இருக்குது. நல்ல ஒரு க்ளோ, செம்ம க்ளோ. டே 3லேயுமே நான் என்னோடய ஸ்கின் வந்து நல்ல ஒரு க்ளோ இருந்தது. டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணி அப்படியே ஏதோ செம்ம பிரைட்டாக இருக்குது பாருங்கள் ஸ்கின்னு. அடுத்து லாஸ்ட் நாள் அன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது இந்த சீட்லெஸ் கிரேப்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஒயின் கிரேப்ஸ்னு சொல்லுவோம். அந்த கிரேப்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஒயின் யூஸ் பண்ணால் ஒயின் குடித்தா நம்மளுக்கு வந்து நல்லா ஸ்கின் லைட்டனிங் ஆகும். நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஒயின் வந்து நான் கிடைக்காது, நான் ஒயினை யூஸ் பண்ண போகிறதில்ல. தாராளமாக இந்த ஒயின் கிரேப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே அளவுக்கு தாங்க இருக்கும் ரிசல்ட்டு. சூப்பராக இருக்கும். அதை விட ரொம்பவே நல்லதுன்னு கூட சொல்லலாம். இதோட கலர் ரொம்பவே அழகாக இருக்குது பார்த்தீங்களா. நல்லா வந்து மசாஜ் பண்ணும்போது செம்ம சாஃப்டாக இருக்குது இந்த கிரேப்ஸ் வந்து. 7 நாளைக்கு ஃப்ரூட் யூஸ் பண்ணும்போது எனக்கு உண்மையாக சொல்கிறேன், மற்றது இது வரைக்கும் யூஸ் பண்ணது பேக்ஸ் இதெல்லாம் விட ரொம்ப சிம்பிளாக ஈஸியாகவும் இருந்தது. என்னோடய ஸ்கின் வந்து செம்ம சாஃப்டாக ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். நான் வந்து பேலன்ஸ் இருக்க அந்த ஃப்ரூட் இதெல்லாம் வந்து அப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய ஸ்கின்னில் வந்து தட்டிக்கிறேன். நான் வேஸ்ட் பண்ணாமல் தட்டிக்கிறேன். அப்படியே ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்ல ஸ்கின்னோட செட் ஆனோன்னா வாஷ் பண்ணிக்கலாம். டே 7ல் பாருங்கள் என்னோடய ஸ்கின்னில் ரிசல்ட்டு. எப்போதுமே அந்த மூக்கு கிட்ட மட்டும்தான் பளிச்சுன்னு ஒரு க்ளோ தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கின் வந்து பாருங்கள், நான் காட்டுறேன் எந்த அளவுக்கு க்ளோ இருக்குது பார்த்தீங்களா. செம்ம க்ளோவாக செம்ம ஹெல்த்தியாக இருந்தது. ஸோ இப்போல்லாம் ஃப்ரூட்டை வந்து இது ஒரு ரெகுலராகவே நான் வந்து மெயின்டைன் பண்ணுறேன். இந்த ஒரு 7 days சேலஞ்சுக்கு அப்புறம் செம்மையாக பண்ணுது. ஸ்கின்னை வந்து வேறு லெவலில் மேஜிக் பண்ணுது. ஸ்கின் லைட்டனிங் ஆகுது. கண்டிப்பாக ஸ்கின் லைட்டனிங் ஒரு ஃப்ரூட்லேயே ஆகுது. இப்போ மற்ற பேக்ஸ் போடாட்டியும் நம்மளுக்கு இந்த ஃப்ரூட்லேயே ஆகுது. பட் நம்ம இந்த ஸ்க்ரப்பிங் இதெல்லாம் அப்பப்போ பண்ணிகிட்ருக்கணும். அதெல்லாம் ஸ்கின் கேர் மெயின்டெனன்ஸில் முக்கியம். அதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரூட்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணாலே ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாகவும் க்ளோவாகவும் இருக்குது. எப்போதுமே நான் உங்கள்கிட்ட கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறது தான். பார்த்ததோடு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த யூஸுமே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணலாம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. என்னோட டெய்லி அப்டேட்ஸ் கூட நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் டாடா பை பாய். தேங்க்யூ.